ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ பிக் பாஸ் நம்மளுடைய புறா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சார் கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஓவராலாக நடந்தது வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் நிறையா வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம ஷார்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி அப்படின்னா பிக் பாஸ் அதாவது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து முத்துக்கும் அருணுக்கான ஒரு வாரம்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. முதல்ல எவன் இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்கு கண்டுபிடிச்சான்னு தெரில, பிக் பாஸா இல்லை எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. மண்டையிலேயே போடணும் அந்த அளவுக்கு இருந்தது. கேவலமாக இருக்குது. தயவு செஞ்சு நல்லா ஓடுற மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் டாஸ்க்காக ஏதாவது கொடுங்க கைஸ். இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க பிக் பாஸ். நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது நீங்கள் ஆடுறது எல்லாமே. சரிங்களா? பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்தாருன்னா 15 பேர் எந்திரிச்சு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒழுங்காக பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லாட்டினா பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதிட்டு எல்லாம் கதவை திறந்து விட சொல்லி எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. கேவலமாக இருக்குது. இந்த 15 பேர் கேம் விளையாடுறது கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் 15 பேர்த்தையும் தான் தப்பு சொல்கிறேன். நான் ரொம்ப கேவலமாக இருக்குது. அது முத்து அருண் ரொம்ப என்ன சொல்கிறது, அருணா ஐயோ சாமி பேச வார்த்தையே இல்லை கைஸ். அவரை பற்றி பேசியே இந்த ஷார்ட்ஸு வீடியோ போட்டு அழுத்து போச்சு. சரிங்களா? வாய் சரியான ஓவருங்க. அருணுக்கு சரியான வாய் ஓவர். ஹோஸ்டெல்லாம் தப்பாக பேசினா என்ன கைஸ் பண்ணுறது? அது விஜய் சேதுபதியெல்லாம் தப்பாக பேசினா நம்ம என்ன பண்ணுறது? சனி ஞாயிறு பார்த்துக்குவேன். என்னத்தை இவர் சனி ஞாயிறு பார்க்க போகிறாருன்னு எங்களுக்கும் தெரியல விளக்கண்ண. ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா ஸ்வாப்பிங் தான் கைஸ் நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்வாப்பிங் சௌந்தர்யா ரஞ்சித்து ஸ்வாகா முடிஞ்சு போச்சு, போகலை. சரியா? அப்புறம் அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரு முத்துவை, என்ன மாற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க முத்து அப்படின்னு சொல்லி. சரியா? அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்வாப்பிங் நடந்திருக்குது. மொதல் ஸ்வாப்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருண் லேபராக இருந்தவர் மேனேஜர் ஆகிட்டார். மேனேஜராக இருந்த யார், விஜய் விஷாலா, அவர் வந்து லேபர் ஆகிட்டார். அப்புறம் இன்னொரு ஸ்வாப் என்ன நடந்திருக்குது, முத்துக்குமரன் மேனேஜராக, அவர் வந்து லேபர் ஆகிட்டார். பவித்ரா மேடம் என்ன லேபரா, அவங்க மேனேஜர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வாப்பிங் நடந்திருக்குது. என்ன தான் ஸ்வாப்பிங் வச்சாலும் இங்கே வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முட்டிக்கிட்டு இருக்குது. சரியா? முட்டிக்கிட்டே இருக்குது. சண்டை வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? கொடுத்த டாஸ்க்கை யாருமே ஒழுங்காகவே பண்ணலை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருண் வந்து ஹோஸ்ட்டை வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காருப்பா. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்தது தான், லைவில் நடந்திருக்குது. முத்துக்கும் அருணுக்கும் இதே மாதிரி ஒரு வாக்குவாதம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போ இடையில ஜாக்லின் வர்றாங்க. நீங்கள் என்னமோ பயந்தாங்கோலிங்களா, நீங்களாம் எங்கே பயந்தாங்கோலி, நீங்கள் தான் ரொம்ப தைரியசாலியாச்சு அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கிண்டலாக சொல்லியிருக்காங்க. என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு அருண் கேட்க போய் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் ஆனாவும் சாட்டர்டே சண்டே நான் பார்த்துக்கிறேன், நேரில் நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தைரியம் தானே அப்படின்னு சொன்னோடனே வாயை மூடிட்டு போயிட்டாராமா அருண். இருக்கு அருண், உங்களுக்கு சாட்டர்டே சண்டே இருக்குது. சரியா? பாயாசம் இருக்குது. பாயாசம் ரோஸ்ட் இல்லை, இட்லி வாங்குவீங்க, அணுகுண்டு இட்லியாக வாங்குவீங்க விஜய் சேதுபதிட்ட. ஸோ கண்டிப்பாக விஜய் சேதுபதி இதை வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணி அருணை வந்து ஒரு வார்ன் பண்ணணும், இல்லைன்னா ரெட் கார்டு கொடுக்கணும். இது ஒரு 2 விஷயந்தான். சரிங்களா? மேனேஜராக வந்து அவர் லேபருக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிகிட்டு இருக்காரு அருண் ப்ரோ. அருண் ப்ரோ இல்லை, டப்பா அருண். சரியா? அப்புறம் இந்த இப்போ 4வது ப்ரோமோ ஒன்று வந்திருக்குது கேஸ். அதில் என்ன அப்படின்னா, நம்ம அன்சிதா விஷப்பாம்புக்கும் ராணுவ என்ன சொல்கிறது, புத்திசாலியா இல்லை அவர் இயல்பாகவே அப்படியே அவருக்கு என்ன பட்டப்பேர் வைக்கிறதுனே தெரில. ஸோ ராணுவுக்கு சரியான ஃபைட்டு. சரியா? நீங்கள் என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, இங்கிட்ட இவங்க பேச இவங்க இங்கிட்ட பேச அங்கே ஒரு வாக்குவாதம் நடந்து சண்டையாகி போயிட்டுருக்குது. ஸோ மொத்தத்தில் இவங்களுக்கு வந்து டாஸ்க்கு கொடுத்தா பண்ண மாட்டோம், பர்சனல் விஷயத்தை கொண்டு வந்து நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று. சரியா? அப்புறம் வந்து இந்த அருணுக்கு வந்து வாய் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. யார், ரயான் கிட்ட வந்து முத்துவை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு வந்து வாய் ஒன்று தான் இருக்குது, நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன், என்கிட்டே இவன் இப்படி பேசுகிறானா இவனை வெளியில் போய் பேச விட்டால் கழுத்துலேயே போடுவாங்க அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தண்டவாளம்லாம் தெரியுங்க சார். ரொம்ப கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் அருண் சார். நீங்கள் முத்துவை பற்றிலாம் பேசுறதுக்குலாம் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைங்க சார். சரிங்களா? அவர் வாயை வச்சு பேசுகிறேன்னா நீங்களும் வாயை வச்சு தான் பேசுகிறீங்க. என்ன நீங்கள் மாக்கிங்கோட வாயை வச்சு பேசுகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை.
அவருக்கு மார்க் பண்ண தெரியல. அவர் ஒன்று தான், அவர் வாயை வச்சு தான் பொழைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த வாயை வச்சு பொழைக்கிறதே உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. ஆனால் உனா முத்துவை அடிக்கணும், முத்துவை அடிக்கணும், மஞ்சரியை அடிக்கணும், மஞ்சரியை வச்சு செய்யணும், சௌந்தர்யாவை வச்சு செய்யணும். என்ன இதெல்லாம்? சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கும் முத்துக்கும் சண்டை வந்திருக்குது கைஸ். முத்து வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அருணை விட்டு தள்ளுங்க, அந்த பக்கியை பேசி பேசியே வாயே வலிக்குது. சரியா? முத்து வந்து எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் 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 அப்படின்னே போட்டே இருக்கார். சரி, எந்த டாஸ்க் எடுத்தாலும் ரூல்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரூல்ஸை போட்டே இருக்கிறதுனால சௌந்தர்யாவுக்கு கடுப்பாகி போச்சு. சரியா? ஸோ அதனால் சௌந்தர்யாவுக்கும் முத்துக்கும் கொஞ்சம் அப்படியே சின்ன லைட்டாக முட்டிக்கிச்சாட்டிருக்குது. சரியா? இவங்களும் சௌந்தர்யாவும் நல்லா பேசியிருப்பாங்களாட்டிருக்குது, முத்துவும் நல்லா பேசியிருப்பாங்களாட்டிருக்குது. சரிங்களா? அவங்க வந்து முத்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 3 நாள் ஒன்றுமே தெரியாத மாதிரியே இருந்தீங்களே இந்த வீட்டில், இப்போ தான் நீங்கள் மறுபடியும் பழைய சௌந்தர்யாவாக வரீங்கன்னு இவர் கேட்க, இவங்க வந்து சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸை போட்டே விளையாடுறீங்க, ரூல்ஸ்னாலே எனக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த டாஸ்க்காக யாருமே பண்ணலை, ரூல்ஸாக யாருமே பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்கலை. சரியா? அருண் ஹோஸ்ட்டை ரொம்ப ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பவித்ராவுக்கு வந்து ஓட்டுக்கள் அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. அது என்ன ரீசனில் ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கும் தெரியல. பவித்ரா மேடம் என்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. சரிங்களா? பவித்ராவுக்கு எதுக்கு அத்தனை ஓட்டு வருதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா 2வதாம்மா, அப்புறம் அடுத்தடுத்து 3வது 4வது ஜாக்லின்னு, ராணவு அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ இந்த வாரம் சனி ஞாயிறு எப்படி இருக்க போகுது? ஸோ விஜய் சேதுபதி என்ன செய்ய போகிறாரு? அருணுக்கு வந்து இட்லி தரப்போகிறாரா, தோசை தரப்போகிறாரா, அதாவது ஐ மீன் ரோஸ்ட் தரப்போகிறாரா, இல்லை அணுகுண்டு இட்லியாக தரப்போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இனி நடக்க போகிறது எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு காலையில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? நைட்டில் நடக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு காலையில் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கு திருக்கார்த்திகை எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? நாங்களே இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம், ஓட்டரையெல்லாம் அடிச்சு, அதில் வேறு ஷோல்டர் வேறு பிடிச்சிருச்சு. சரியா? சரி, ஓகே கைஸ், ஷோல்டர் வேறு கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாம். நீ ஏதாவது கண்டென்ட் வந்தால் நான் ஷார்ட்ஸில் போடுறேன், ஷார்ட்ஸை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு காலையில் வந்து நம்ம வீடியோவை இல்லை கொஞ்சம் லென்த்தாக பார்க்கலாம். சரியா? ஓகே கைஸ், பாய். டப்பா அருணுக்கு இந்த வார சனி ஞாயிறு பாயாசம், அணுகுண்டு இட்லி, ரோஸ்ட் இல்லை, அணுகுண்டு இட்லி. பாய்.